உங்கள் வாழ்க்கையில் ஜோசியம் அப்படியே ஒரு பங்கா இருக்கணுமே தவிர எல்லாத்தையுமே நீங்கள் கலரை மாற்றி என்ன செய்ய போறீங்க எங்கள் உலகத்தில்? எதுவும் வேற ஏதாச்சும் ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா? கலரை மாற்றி நீங்கள் இன்னும் அப்படியே படிப்படியாக இந்த அண்ணாமலை படத்தில் வர மாதிரி நீங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் எத்தனை கலரை மாற்றினாலும் கடைசியாக 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன விதியோ அப்படி தான் இருக்க போறீங்கனால நான் திருப்பி சொல்றது, வாழ்க்கையில் எல்லாத்தையும் முரண்பட்டு எதிர்பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்குறத விட நீங்கள் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நிறத்துக்கு மேலே நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச நிறம்னு வேணால் சொல்லுங்கள். எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், போட்டுக்குங்க, யாருக்கு தடுக்கிறா? இப்போ ஒரு கம்பெனியில் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அந்த கம்பெனியில் எனக்கு ராசியான கலரில் யூனிஃபார்ம் போடாமல் போனீங்கன்னா அன்றைக்கி எல்லோ போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் இல்லைங்களா? எனவே எல்லாத்தையுமே நீங்கள் இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லை. ஜோசிக்காரங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வயிற்று பொழப்புக்காக, மக்களை ஈர்க்கிறதுக்காக, கண்டென்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டியதானே தவிர அவங்க வாயில் வந்தவனா சொல்கிறதுக்கு ஜோசியத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த ஜெமாலஜி அப்படிங்கிறதெல்லாம் அந்த கலர்களை கொண்டு வந்தாங்களே தவிர இந்த நிறத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் நம்மளுடைய நவகிரக கோயில்களுக்கு போனீங்கன்னா கிரகங்கள் எந்த நிறத்தில் இருக்குதோ அந்த நிறத்தினுடைய ஆடையை கட்டியிருப்பாங்களே தவிர அந்த ஆடையை கட்டினா அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுன்றதுலாம் சும்மா.